Greetings everyone, welcome to our channel. In the video 10th standard half yearly examination English model question paper. So already நம்ம model question paper upload பண்ணிருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு model question paper gather பண்ணி revision பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா இதுல general part, grammar part எல்லாமே வந்து நம்ம practice பண்ண நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவோம். ஸோ எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? ஓவரால் 100 மார்க்ஸ், அதில் 14 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். இதில் எப்போவுமே யூஸ்வலாக கேட்குறது 3 synonyms and then 3 antonyms, டோட்டலி 6 வந்துடும். அதாவது synonyms 3, antonyms 3. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா சிங்குலர், ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட், ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இது எல்லாமே இருக்கும். ப்ளூரல் கேட்டிருக்காங்க, அடுத்து சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன், கரெக்ட் எக்ஸ்பான்ஷன், ஃப்ரேசல் வேர்ப், காம்பவுண்ட் வேர்ட், நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன், அப்ராப்ரியேட் டென்ஸ், அடுத்து லிங்கர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஜென்ரல் பார்ட்டில் மேக்ஸிமம் இது உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடியது தான். கொஞ்சம் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணது எழுதியிருக்க ஆப்ஷனு எல்லாம் கொஸ்டின் நம்பர் எல்லாமே கரெக்டான. ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக எழுதிட்டு ஆப்ஷனை மாற்றி போட்டிருந்தாலோ இல்லை கொஸ்டின் நம்பர் மாற்றி போட்டிருந்தாலோ ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஜஸ்ட்டு நம்ம கரெக்டாக பண்ணியிருப்போம், நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுல எதுவும் ஆகிட போகிறதில்ல. அதனால் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்களா, ரொம்ப நம்ம 1 முடிச்சிட்டோமா, ஒன்ஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிவிடுங்க ஒரு கிளான்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் 2 மார்க் கொஷின், ப்ரோஸ்லேருந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 4 கொஷின்ஸில் எனி 3 நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஸோ இதுலேயும் இந்த கொஷின் ஆன்சர்ஸ்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றது புக் இன்சைட், புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் கொஷினும் அப்லோட் பண்ணியாச்சு. அதை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு கொஷின் கூட அந்த இம்பார்ட்டன்ட்னு சொன்னதில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அழகாக எல்லா கொஷினும் அட்டென்ட் பண்ணிடலாம். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் poetic lines and answer any 3 of the following. ஸோ இது வந்து poetic lines கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் 2 மார்க் கொஷின்ஸ் 4 கொடுத்துட்டு எனி 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் ஒன்ஸ் கேர்ஃபுல்லாக எது கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் நம்பர் ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன்ற மாதிரி போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் மஸ்ட்டு. அழகாக இருக்கட்டும், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கட்டும், ஓவர் ரைட்டிங் அடித்து எழுத வேண்டாம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா. செக்ஷன் 3 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து 3 × 2 6 மார்க்ஸ். இதில் நம்ம ஆல்ரெடி வாய்ஸ் கொடுப்பாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாய்ஸை ரிப்பீட்டடாக அந்த புக் பேக்கில் இருக்கிறத ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பீச். நெக்ஸ்ட்டு பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸாக. ஸோ இதை வந்து நான் சொல்லிட்டேன், பங்க்சுவேஷன் எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல், எண்டிங் வித் அந்த சென்டென்ஸாக இருந்தால், அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப், கொஸ்டினாக இருந்தால் கொஸ்டின் மார்க், இல்லை எக்ஸ்க்ளமேஷன்னா எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போடுங்க. சரிங்களா? இன்பிட்வீன் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் அழகாக அட்டன் பண்ணலாம். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஐடியா. ஏன்னா 1 மார்க்காவது உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதே மாதிரி சிம்பிள் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இந்த கொஹெரண்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு எது ஆப்ஜெக்டோ அதை லாஸ்ட் போட்டுக்கோங்க, இன் பிட்வீனில் எப்படி வரும் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த லைப்ரரி, ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் ஹிஸ் டெஸ்டினேஷன். ஸோ லைப்ரரிக்கு போகணும். ஸோ எப்படி கோ ஸ்ட்ரைட், அந்த சைடு என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, வி ஆர் கிராசிங், என்ன கிராஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுங்க. அடுத்து பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் என்ன பேராகிராஃப் கொஷின். பேராகிராஃப் கொஷின் நல்லா தரோவாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 4 ப்ரோஸில் இருந்து பேராகிராஃப் நீங்கள் எல்லாம் தரோவாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பேராகிராஃபும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ 4 ப்ரோஸில் நான் வந்து தரோவாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். 2 × 5 10 மார்க்ஸ். த சேம் திங் ஃபார் செக்ஷன் 2 பேராகிராஃப். இதுவும் போம்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கொஷின் வந்து பேராகிராஃப் கொஷின் கேட்பாங்க. அடுத்த 2 கொஷின் பார்த்தீங்கன்னா இது லைன்ஸ் கொடுத்துட்டு, பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. அப்படி இல்லையா பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கக்கூடியது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்த்தவங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? அதனால் அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங். 1 × 5 5 மார்க்ஸ். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். நம்ம இது சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லா தரோவாக இருந்தீங்க, அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அடுத்து ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ இதுக்கு நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கொஷினுக்கு வாங்க. எடுத்த உடனே வாட் வாஸ் த டேஞ்சர் ஆஃப் சைனா, எங்கே இருக்குது பாருங்கள் சென்டென்ஸ் டேஞ்சர் ஆஃப் சைனா அப்படின்னு பார்க்குறத காட்டிலும் இதை ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்து கூட நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் மேபி சம்டைம்ஸ் 2 இடத்துல கூட இருக்கலாம் அது ரிலேட்டடாக. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் எப்போவுமே அக்யூரேட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதில் மிஸ்டேக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருமோ அந்த இடம்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிடணும், அப்படியே அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? அடுத்து ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் 4 into 5 20 மார்க்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் எப்போவுமே அது அழகாக நீங்கள் கொடுத்துடலாம். அது வந்து ட்ராயிங்கில் இருந்தது, ஸ்லோகம்ஸ், அடுத்து கேட்சி வேர்ட்ஸு, ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து லெட்டர் ரைட்டிங், போனஃபைட் சர்டிஃபிகேட், இது நம்ம எக்ஸ்ட்ரா புக்கில் இல்லாதது கேட்டிருக்கிற லெட்டர் ரைட்டிங்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை எப்படி எழுதுறதுன்றதை நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் வந்து இதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். யூஆர் ஆட் த ஸ்கூல் மானிட்டர் ஆஃப் மாடர்ன் மெட்ரிகுலேஷன், இதுவும் நம்ம வந்து மார்க் பண்ணி நோட்டீஸ் ரைட்டிங் கொடுத்துருக்கோம். அடுத்தது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், இது வந்து இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இது ரிலேட்டடாக நீங்கள் 5 to 7 சென்டென்சஸ் எழுதணும். ஸோ இந்த 4 கொஷின்ஸ் நீங்கள் 4 தான் அட்டன் பண்ணோம். இந்த 4 தெரிஞ்சதுன்னா கிளியராக இதை அட்டன் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம். இல்லையா இது வந்து இன்னும் ஈஸி, நோட் மேக்கிங், சம்மரி ஃபாலோயிங் பேசேஜ், சம்மரி ரைட்டிங் எழுதணும் அப்படின்னா அதை விட ஈஸினா இது அழகாக நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த எரர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் நமக்கு வந்து மார்க்ஸ் லூஸ் ஆகும். ஸோ அதனால் எனக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லை இதை தவிர்த்து அப்படின்னா நீங்கள் ஐடென்டிஃபை எரரை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், சரிங்களா? இல்லைனா மற்றதில் வந்து அழகாக நீங்கள் இதை காட்டிலும் அதில் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து கோட் ஃப்ரம் மெமரி, இந்த மெமரி மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மார்க் வந்து ஃபுல் மார்க் எப்படி 1 மார்க்ஸ் கிராமர் பார்ட்லாம் நம்ம சொல்கிறோமோ அது சேம் திங் 5 மார்க்ஸ் அழகாக எடுத்துடலாம். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். டெவலப்மெண்ட்டு ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டெவலப் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சிம்பிள் சென்டென்ஸ்லேயே ஃப்ரேம் பண்ணி எழுதுறீங்க, சரிங்களா? ஸோ ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இதுக்கும் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 47 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் கொஷின்ஸ் கிவன் பிலோ. த சேம் திங் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நமக்கு அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர் இன்டர்னல் சாய்ஸ் போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால் பேராகிராஃப் படித்து ஈஸியாக இருக்கும், அதை அட்டன் பண்ண முடியும்னா அதை முடிச்சிருங்க. அப்படி இல்லையா இந்த போயட்டிக் லைன்ஸே வந்து எனக்கு வந்து ஈஸியாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா என்னால் அழகாக ஆன்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நமக்கு மிஸ்டேக்ஸ் வர பார்ட்டை வேண்டான்னு அவாய்ட் பண்ணிவிடுங்க. கிளியராக இருக்க பார்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த பேராகிராஃபே உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீளமாக என்னால் பொயட்டிக் லைன்ஸும் அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிங்கன்னா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.